என்னது, சிவன் கைலாச மலையில் இருக்காரா? அட ஆமாயா, இது என்னையா பெரிய விஷயம்? இது பல காலமாக பழமையான விஷயம்யா. ரொம்ப பேருக்கு இப்போ உள்ளவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பொதுவாகவே நமக்கு தெரியும், கைலாசம் சிவனுடையது தான். அப்போது சிவனுடையதுன்னா முருகனும் வந்து போகிறாங்க, பிள்ளையாரும் வந்து போகிறாங்க, நாராயணன் வந்து போகிறாங்க, பராசக்தியும் வந்து போகிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, மற்ற இனங்களுக்கு தெரியாது. இதில் விஷயம் என்னன்னாக்கா, இப்போது சைனாக்காரன் தடை செய்திருக்கிறான், இந்த கைலாச மலைக்கு யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு. இவன் யார் சார் நம்மளுடைய கைலாசத்தை சந்திக்கக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு? ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், பக்தி உள்ளவங்க மட்டும்தான் கைலாசத்துக்கு போக முடியும். பக்தி இல்லாதவர்கள் ஏதோ ஒரு திட்டத்தோடு வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஆப்பு தான். எவன் ஒருவர் பக்தியோடு செல்கிறாரோ சிவனை சந்திச்சே ஆகணும், என் உசுரே போனாலும் சரி, நான் செத்தாலும் சரின்னு நினச்சி போடுறவங்க பக்தியோட நிச்சயமாக சிவனை பார்க்க முடியும். இந்த உசுரம், இந்த உடம்பு, இந்த உதிரமே அவருக்கு தான், சிவனுக்கு அப்படின்னு நினச்சி போகிறவங்களுக்கு நிச்சயமாக சிவனை பார்க்க முடியும். இது நிச்சயம், இது உண்மை, இது சத்தியம். நன்றி, வணக்கம்.